தனுஷ் அவருக்கும் விஜய் அவருக்கும் தான் 2031ல போட்டியே. தேர்தல்ல திமுக, அதிமுக கண்டிப்பா இருக்காதுன்னு ஜோதிடர் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரா? சட்டப்பேரவை தேர்தலை போன்று 2026 சட்டப்பேரவை தேர்தலையும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல ரொம்ப முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியில தொடங்கப்பட்ட கட்சி அடுத்த 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய வெற்றி. தாவேகாவோட இந்த அசாத்திய வெற்றிக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு மந்திரமே காரணம். அது மட்டும் இல்லாம இந்த முறை பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவருடைய தாவேகா அரசு 108 இடங்கள் தான் வாங்கியிருந்தாங்க. கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலா தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வந்த திமுக, அதிமுக 2வது, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. கூட்டணி கட்சிகளை சேர்க்காம திமுக 59 இடத்துலயும், அதிமுக 47 இடத்துலயும் வெற்றி பெற்றாங்க. 67, 71 தேர்தலுக்கு அப்புறம் திமுக தொடர்ந்து 2 முறை ஆட்சி அமைக்கவே இல்ல. 2011ஆம் ஆண்டு தோல்விக்கு அப்புறமா சுமார் 10 வருஷம் திமுக காத்திருந்தாங்க. 21ஆம் ஆண்டு ஆட்சியை பிடிச்சாங்க. 26ல இப்ப ஆட்சியை விட்டிருக்காங்க. திமுக பிரதான எதிர்க்கட்சியா இருக்க நிலையில அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு இழந்துட்டாங்க. தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவோட இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்டு வென்ற 6 எம்எல்ஏக்கள் இதுவரைக்கும் தங்களோட பொறுப்பை ராஜினாமா பண்ணிக்கிட்டு தாவேகாவில இணைஞ்சிருக்காங்க. இப்படி பல குழப்பங்கள் அரசியல்ல இருக்கு. இந்த நிலையில இப்ப தனுஷ் அவர் ஒரு பக்கம் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. தனுஷ் அவரை பார்த்த நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் விஜய் அவர் மாதிரியே முயற்சி பண்றாரு, இவரும் அரசியலுக்கு வர்றதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாரு, அரசியலுக்கு தான் வரப்போறாரு அப்படின்னு உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவரு தனுஷ் அவருக்கு போட்டியா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் நம்பர் இடத்துக்கு தனுஷ் அவர் போயிடுவாருன்னு சொல்றாங்க. திமுக, அதிமுக இருக்காதுன்னு இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, தனுஷ் அவருடைய ஜாதகத்துல அவ்வளவு விஷயங்கள் இருக்கணும். இப்ப பிரபலமான ஜோதிடர் ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தனுஷ் அவருக்கு கண்டிப்பா முதலிடம் கிடைக்கணும், அவரோட ஜாதகம் ரொம்ப உச்சத்துல இருக்கணும் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு விஷயத்தை இவர் சொன்னது சமூக வலைதளங்களை ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் அவர் தான் ஜெயிப்பாருன்னு அவர் பேசின விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல வந்துச்சு. சொன்னபடியே விஜய் அவர் ஜெயிச்சாரு, அவருக்கான இடமும் கிடைச்சது. அதே போல தனுஷ் அவரு இப்ப அரசியலுக்கு வந்தாருன்னா அவர் தான் வெற்றி பெறுவாரு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. தனுஷ் அவர் சில நாளுக்கு முன்னாடி தன்னோட பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர்ல நடத்தப்பட்ட ரத்த தான நிகழ்ச்சியில பங்கேற்றாரு. அந்த நிகழ்வப்ப மேடையில அவரு பேசினாரு. அது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அரசியல் வருகைக்காகவே இந்த மாதிரி எல்லாம் பேசுறாருன்னு சமூக வலைதளங்கள்ல பல பேர் விவாதிச்சாங்க. தனுஷ் அவரை சுத்தியும் பல சர்ச்சைகள், விமர்சனங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. அவர் நிச்சயமா அரசியலுக்கு வருவாருன்னு ஜோதிடர் சொல்ற விஷயங்களை பார்க்கும்போது என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்துதா பார்க்கணும். விஜய் அவருக்கு போட்டியா அவர் நிக்க போறாரு. அடுத்து திமுக, அதிமுக இருக்காது, விஜய் அவரும் தனுஷ் அவரும் தான் நிக்க போறாங்கன்னு எல்லாம் செய்திகள் வெளியாகி இருக்கு. தனுஷ் அவருடைய அரசியல் விஷயங்களும் அப்படிதாங்க சமூக வலைதளத்துல போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க.